வணக்கம். இந்தியாவோட புதிய தொழிலாளர் சட்டங்கள பத்தி. ஆமா. பார்த்தா பழைய 29 சட்டங்கள ஒன்னா சுருக்கி 4 தொகுப்புகளா மாத்திருக்காங்கன்னு தெரியுது. கரெக்ட். அரசு தரப்புல இது தொழிலாளர் நலன், வெளிப்படைத்தன்மைக்கு தான் சொல்றாங்க. ஆனா ஒரு ஊழியரா உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க சம்பளத்துல, உங்க பாதுகாப்புல இது நிஜமாவே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க இத ஆழமா அலசி பார்க்கலாம். நிச்சயமா. இந்த மாற்றத்தோட மைய நோக்கம் பல வருஷமா மாறாம இருந்த பழைய சட்டங்களை இப்போதைய வேலைச்சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுதான். அதாவது இன்னைக்கு இருக்கிற கிக் பொருளாதாரம், ஒப்பந்த வேலைகள்னு பல புதுமைகளுக்கு இந்த பழைய சட்டங்கள்ல இடமே இல்ல. ஆமா, அது உண்மைதான். அதனால இந்த புதிய தொகுப்புகள் குறைந்தபட்ச ஊதியத்துல ஆரம்பிச்சு நிறுவனங்கள்ல பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கிற வரைக்கும் பல விஷயங்களை தொடுது. நம்ம முதல்ல ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்க வேண்டிய மிக அடிப்படையான நிதி பாதுகாப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். சரி, அதான் முக்கியம். முதல்ல சம்பள விஷயம். குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதம் எல்லா துறை ஊழியர்களுக்கும் இனி பொதுவானதுன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா தெரியுதே. இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையா? இதுதான் இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் புள்ளி. இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சில துறைகளுக்கு மட்டும்தான் சட்டப்பூர்வமான குறைந்தபட்ச ஊதியம் இருந்துச்சு. ஓ, அப்படியா? ஆமா. கோடிக்கணக்கான அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அதாவது ஒரு சின்ன கடையில வேலை செய்யறவங்க, தினசரி கூலிக்கு போறவங்கன்னு பலர் இந்த சட்ட பாதுகாப்புக்கு வெளியில தான் இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, சட்டத்தோட பார்வையில அவங்க கிட்டத்தட்ட அதிருஷ்யமா இருந்தாங்க. இந்த மாற்றம் வெறும் பணத்தை பத்தினது இல்ல, இது அவங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடுக்கற முயற்சி. ஓ, அப்போ இது அவங்களையும் சட்டத்தின் வளையத்துக்குள்ள கொண்டு வர ஒரு முயற்சி. சரி, இதோட சேர்த்து எல்லாருக்கும் எழுத்துப்பூர்வமான நியமன கடிதம், அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் கட்டாயம்னு சொல்லிருக்காங்க. ஆமா, இது எந்த அளவுக்கு முக்கியம்? எல்லாரும் வாங்குறதானா அது? நாம அப்படி நினைக்கிறோம். ஆனா பல கிராமப்புறங்கள்லயும் சிறு நகரங்கள்லயும் வெறும் வாய் வார்த்தையை நம்பிதான் பல பேர் வேலைக்கு சேர்றாங்க. நிஜமா? ஆமா. 6 மாசம் கழிச்சு முதலாளி நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அந்த ஊழியர்கிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது. சரிதான். இந்த நியமன கடிதங்கிறது வெறும் காகிதம் இல்ல, அது ஒரு சட்டப்பூர்வமான கவசம். நான் இங்குதான் இந்த சம்பளத்துக்கு இந்த நிபந்தனைகளோட வேலை செய்யறேன்னு சொல்றதுக்கான உறுதியான ஆதாரம். அது இல்லாம ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா அவரு சுரண்டப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். புரியுது. அடுத்ததா ஒரு சுவாரஸ்யமான விஷயம். கூடுதல் நேர வேலைக்கு இரட்டை ஊதியம். இது ஊழியர்களோட விருப்பத்தை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒருத்தரை ஓவர் டைம் பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்த முடியாதா? சட்டப்படி முடியாது. ஊழியர் சம்மதிச்சா மட்டும்தான் ஓவர் டைம். சரி. அப்படி சம்மதிச்சு வேலை செஞ்சா சாதாரண நேரத்துக்கான சம்பளத்தை விட 2 மடங்கு கொடுக்கணும். இது உழைப்பு சுரண்டலை தடுக்கிற ஒரு நேரடியான நடவடிக்கை. ஆனா இதை விட நிதி பாதுகாப்புல ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்குன மாற்றம் பணிக்கொடை, அதாவது கிராச்சுவிட்டில நடந்திருக்கு. ஆமா, அதை நான் படிச்சேன். ஒரு நிமிஷம், ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே பணிக்கூட கிடைக்குமா? இதுக்கு முன்னாடி 5 வருஷம் வேலை செஞ்சாதானே உண்டு. ஆமா. இப்படி செஞ்சா நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய சுமையா மாறாதா? இது எப்படி சாத்தியம்? நல்ல கேள்வி. இங்குதான் நிறைய பேர் குழப்பமடைறாங்க. இந்த 1 வருட விதிமுறை எல்லாருக்கும் பொருந்தாது. ஓ. நீங்க அனுப்பின சட்ட வரவுல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இது ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயீஸ் எனப்படும் குறிப்பிட்ட கால ஒப்பந்த ஊழியர்களுக்கு மட்டும்தான். ஓ, அப்படியா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு கம்பெனி ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டுக்காக ஒருத்தர 18 மாசத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில வேலைக்கு எடுக்கறாங்கன்னு வச்சுப்போம். சரி. முன்னாடிலாம் அந்த 18 மாசம் முடிஞ்சதும் அவருக்கு கிராஜுவிட்டி எதுவும் கிடைக்காது. ஆனா இந்த புதிய சட்டத்தின்படி அந்த 18 மாதங்கள் முடிஞ்சதும் அவருக்கு விகிதாச்சாரப்படி ப்ரோராட்டா பேசிஸ்ல பணிக்கூட கொடுக்கணும். ஓஹோ. இது நிரந்தர ஊழியர்களை பாதிக்காது. ஆனா வருஷம் முழுக்க ஒப்பந்த அடிப்படையிலேயே வேலை செய்யற லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு. புரியுது. நிரந்தர ஊழியர்களுக்கு கிடைக்கிற பலன்கள்ல கொஞ்சமாவது இவங்களுக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணத்துல தான் இந்த மாற்றம். அப்போ ஒப்பந்த ஊழியர்களுக்கும் நிரந்தர ஊழியர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை குறைக்கிற ஒரு முயற்சி இது. ரொம்ப முக்கியமான மாற்றம். சரி, நிதி பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சட்டங்கள்ல பெண்களுக்கான சிறப்பு விதிகள் சில இருக்கு. ஆமா. அது பணியிட சமத்துவத்தை எப்படி மாத்த போகுது? குறிப்பா சம ஊதியம் பத்தி பேசலாமே. சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிறது பல வருஷமா இருக்கிற ஒரு கொள்கை தான். ஆனா இப்ப இத சட்டத்துல இன்னும் வலுவா கொண்டு வந்திருக்காங்க. ஒரே மாதிரியான வேலை, ஒரே தகுதி, ஒரே அனுபவம் இருக்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பளத்துல வித்தியாசம் காட்டவே கூடாதுன்னு இது சொல்லுது. சரி. இது வெறும் பணத்தை மட்டும் உயர்த்துறது இல்ல, பணியிடத்துல பெண்களோட மதிப்பையும் மரியாதையும் உறுதி செய்யுது. இதை விட ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. எனது பெண்கள் இலவு பணியில் ஈடுபட இப்போ சட்டப்பூர்வமா அனுமதியா?
ஆமாம். பல வருஷமா இது ஒரு பெரிய விவாத பொருளா இருந்ததே. பாதுகாப்பு காரணங்களுக்காக இது தடுக்கப்பட்டதா நான் நினைச்சேன். இதுல என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு? உங்க கேள்வி சரிதான். இது ஒரு முக்கியமான கொள்கை மாற்றம். இதுக்கு முன்னாடி சட்டங்கள் பெண்கள பாதுகாக்கிற நோக்கத்துல அவங்களுக்கு சில வாய்ப்புகளை வறுத்துச்சு. ஆமா. ஆனா இந்த புதிய பார்வை பாதுகாப்பை உறுதி செஞ்சு வாய்ப்புகளை கொடுக்கணும்னு சொல்லுது. இதுல 2 மிக முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு. என்னென்ன? ஒன்னு, சம்பந்தப்பட்ட பெண்ணோட முழு சம்மதம் இல்லாம அவரை இரவு பணியில ஈடுபடுத்த முடியாது. 2வது, அந்த பெண் சம்மதிச்சாலும் நிறுவனம் அவரோட பாதுகாப்புக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கணும். அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்னா என்ன? அத சட்டம் எப்படி வரையறுக்குது? அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. சட்டம் பொதுவா பாதுகாப்பு ஏற்பாடுகள்னு சொல்லுது. ம். ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கறது, பணியிடத்துல தனியான பாதுகாப்பு சிப்பந்திகளை நியமிக்கிறது, சிசிடிவி கேமராக்கள், அவசர உதவி எண்கள்னு ஒரு முழுமையான கட்டமைப்பு உருவாக்குறது நிறுவனத்தோட கடமையாகுது. ஓ. இதோட சேர்த்து ஒவ்வொரு நிறுவனத்திலயும் இருக்கிற குறைதீர்ப்பு கமிட்டில ஒரு பெண் பிரதிநிதி கட்டாயமா இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. இது அவங்க குரல் சரியா கேட்கப்படுறத உறுதி செய்யும். நிதி பாதுகாப்பும் சமத்துவமும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு ஊழியர் தினமும் வேலைக்கு செல்லும் இடத்துல பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உணரலைனா இந்த உரிமைகளால என்ன பயன்? நிச்சயமா. இதுதான் இந்த சட்டங்களோட அடுத்த முக்கியமான பகுதிக்கு நம்மை கொண்டு வருது. உடல்நலம் மற்றும் பணியிட பாதுகாப்பு. கரெக்ட். இதுல முதல் விஷயமே ரொம்ப நேரடியானது. 40 வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு நிறுவனம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க செலவுல இலவச மருத்துவ பரிசோதனை செஞ்சு கொடுக்கணும். ஓ. இது ஒரு தடுப்பு சுகாதார நடவடிக்கை. நோய் வந்த பிறகு சிகிச்சை கொடுக்கறத விட வருமுன் காப்பது நல்லதுங்கிற அடிப்படையில இது அமைஞ்சிருக்கு. இது கேட்க நல்லாத்தான் இருக்கு. ஆனா ஒரு 20 பேர் வேலை செய்யற ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நிறுவனம் இதை எப்படி சமாளிக்கும்? அவங்களுக்கு இது கூடுதல் செலவு தானே. நீங்க ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கலை சுட்டி காட்டுறீங்க. இத பத்தி நாம இந்த சட்டத்தோட விமர்சனங்களை பார்க்கும்போது இன்னும் விரிவா பேசலாம். சரி. ஆனா சட்டத்தோட நோக்கம் ஊழியர்களோட ஆரோக்கியம் நிறுவனத்தோட பொறுப்புங்கிறத நிலைநாட்டுறதுதான். இதை விட ஒரு புரட்சிகரமான விஷயம் என்னன்னா சமூக பாதுகாப்பு சலுகைகளை விரிவுபடுத்துறது. ஆமா. இஎஸ்ஐ காப்பீடு மத்த சலுகைகள் எல்லாம் இப்போ கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் ஊழியர்களுக்கும் விரிவுபடுத்தப்படணும்னு சொல்லியிருக்கு. ஆமா. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மிகப்பெரிய மாற்றமா இருக்க முடியும். நிச்சயமா. பல வருஷமா நீங்க ஆன்லைன்ல உணவு ஆர்டர் பண்ற டெலிவரி ஊழியரோ இல்ல நீங்க புக் பண்ற கேப் டிரைவரோ சட்டப்படி அவங்க ஊழியர்கள் கிடையாது. அவங்க அந்த நிறுவனங்களோட கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸ். இந்த ஒரு வார்த்தைய வச்சு அந்த நிறுவனங்கள் அவங்களுக்கு இஎஸ்ஐசி, பிஎஃப் மாதிரியான எந்த சமூக பாதுகாப்பையும் கொடுக்காம தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓ. இந்த புதிய சட்டம் அந்த ஓட்டைய அடைக்க முயற்சி பண்ணுது. இனிமே அவங்கள வெறும் கூட்டாளிகள்னு சொல்லி தப்பிக்க முடியாது. அவங்களையும் சமூக பாதுகாப்பு வளையத்து கூட கொண்டு வரணும்னு சொல்லுது. இதுதான் இங்க இருக்கிற புரட்சிகரமான விஷயம். அப்போ லட்சக்கணக்கான ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள் எல்லாம் இனிமே இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வருவாங்க. இது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா. சரி. உடல் நலத்தோட சேர்த்து பணியிட பாதுகாப்பு பத்தியும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா அபாயகரமான துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு. ஆமா. ரசாயன தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், கட்டுமான பணிகள் மாதிரி அபாயகரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு 100% தரமான பாதுகாப்பு உபகரணங்களை நிறுவனம் வழங்கணும். சரி. இது வெறும் ஹெல்மெட், கையுறை கொடுக்கறதோட நிக்காது. ஒரு பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்குறது நிறுவனத்தோட சட்டப்பூர்வமான கட்டாய பொறுப்பாகுது. ஏதாவது விபத்து நடந்தா நிறுவனம் நேரடியா பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். இத கண்காணிக்க ஏதாவது அமைப்பு இருக்கா? இல்ல இது வெறும் காகிதத்துல மட்டும் இருக்குமா? அதுக்குதான் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிற நிறுவனங்கள்ல பாதுகாப்பு குழுக்கள், சேஃப்டி கமிட்டிஸ் அமைக்கிறத கட்டாயமாக்கியிருக்காங்க. ஓ, சேஃப்டி கமிட்டிஸ். ஆமா. இந்த குழுவுல நிர்வாகத் தரப்புல இருந்தும் ஊழியர்கள் தரப்புல இருந்தும் பிரதிநிதிகள் இருப்பாங்க. இவங்க மாசம் மாசம் கூடி பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்வாங்க, குறைகளை சுட்டிக்காட்டுவாங்க. அப்போ இது ஒரு தொடர் கண்காணிப்புல இருக்கும். ஆமா. இது பாதுகாப்ப ஒரு கட்டமைக்கப்பட்ட செயல்முறையா மாத்துது. இது வெறும் தனிப்பட்ட நடவடிக்கையா இல்லாம ஒரு தொடர் கண்காணிப்புக்கு உள்ளாகுது. சரி, காகிதத்துல இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குறைந்தபட்ச ஊதியம், சம ஊதியம், ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணிக்கொடை, கிக் ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்புன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு.
ஆனா தொழிற்சங்கங்கள், சிறு வணிக உரிமையாளர்கள், நிபுணர்கள்லாம் இது எப்படி பார்க்கறாங்க? நீங்க அனுப்பின சில கட்டுரைகள்ல இதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்ததா படிச்சேன். ஆமா, இந்த சட்டங்களுக்கு இரு வேறுபட்ட கருத்துக்கள் வலுவா இருக்கு. ஒரு தரப்பினர் இது காலத்துக்கேத்த மாற்றம், இந்திய தொழிலாளர் சட்டங்களை நவீனப்படுத்துது, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முதல் முறையா ஒரு அடையாளத்தை கொடுத்துதுன்னு கொண்டாடுறாங்க. சரி. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் இது ஒரு தெளிவான சட்ட கட்டமைப்பை கொடுக்கும்னு நம்புறாங்க. சரி, இது ஆதரவு தரப்பு. எதிர்ப்பு தரப்போட முக்கியமான கவலைகள் என்ன? அவங்க பல நடைமுறை சிக்கல்களை முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, நாம நேர்த்தே பேசின மாதிரி சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஒரே ராத்திரியில இத்தனை மாற்றங்களை எங்களால எப்படி செயல்படுத்த முடியும்னு கேக்குறாங்க. ஆமா. 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் வருடாந்திர மருத்துவ பரிசோதனைங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு 50 ஊழியர்களை வச்சு ஒரு சின்ன பேக்கரி நடத்துறவர் இதை எப்படி சமாளிப்பார்? அதற்கான செலவு அவரோட பட்ஜெட்டை பாதிக்காதா? கரெக்ட். இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கு. அப்போ இது சிறு தொழில்களை நசுக்கிறதா அவங்க பார்க்கறாங்களா? ஒரு வகையில ஆமா. இன்னொரு பெரிய விமர்சனம் இந்த சட்டங்களை எப்படி அரசு கண்காணிக்க போகுதுங்கிறது தான். இந்தியாவுல கோடிக்கணக்கான சிறு குறு நிறுவனங்கள் இருக்கு. ஒவ்வொரு நிறுவனமும் இந்த விதிகளை பின்பற்றுதான் எப்படி உறுதி செய்ய முடியும்? அது ஒரு பெரிய சவால் தான். கண்காணிப்பு அமைப்பு வலுவா இல்லைன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் நல்ல நோக்கங்களோட காகிதத்துல மட்டுமே தங்கிடுங்கிறது அவங்களோட கவலை. நாம இங்க அந்த மூலங்கள்ல இருந்த தகவல்களை மட்டும்தான் உங்களுக்கு தர்றோம். 2 பக்க கருத்துக்களையும் பதிவு செய்யறது முக்கியம். ஆக சட்டங்கள் இயற்றுவது ஒரு படினா, அதை நடைமுறைப்படுத்துறது தான் உண்மையான சவால். நிறுவனங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, ஊழியர்களுக்கு இது எப்படி போய் சேருதுங்கிறத பொறுத்து தான் இதோட வெற்றி அமையும். சரியா சொன்னீங்க. இந்த முழு அலசலோட இறுதியில நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த புதிய சட்டங்கள் வெறும் விதிகளை மாத்துறதோட நிக்கல. நியமன கடிதம், குறைந்தபட்ச ஊதியம்னு அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யறதுல இருந்து, இதுவரைக்கும் சட்டத்தின் பார்வையிலேயே இல்லாத கிக் ஊழியர்களையும் ஒப்பந்த ஊழியர்களையும் சமூக பாதுகாப்புக்குள்ள கொண்டு வர்றது வரைக்கும் பல தலங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முயற்சிக்குது. சரியா சொன்னீங்க. நீங்க பகிர்ந்து கொண்ட தகவல்கள் இந்த சட்டங்கள்ல என்ன இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கு. ஆனா உண்மையான கதை இது எப்படி செயல்படுத்தப்படுங்கிறதுல தான் இருக்கு. ஒரு நல்ல கொள்கைக்கும் அது நடைமுறைக்கு வர்றதுக்கு நடுவுல எப்பவுமே ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். ஆமா, கொள்கைக்கும் நடைமுறைக்கும் உள்ள இடைவெளி. அந்த இடைவெளிய அரசாங்கமோ நிறுவனங்களும் ஊழியர்களும் சேர்ந்து எப்படி நிரப்ப போறாங்கங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. சரிதான். அதுதான் இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். இந்த சட்டங்கள் எல்லாம் காகிதத்திலிருந்து முழுமையா நடைமுறைக்கு வரும்பொழுது ஒரு ஊழியருக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் இடையான அதிகாரம் மற்றும் பொறுப்பு சமநிலையில இது எத்தகைய உண்மையான மாற்றத்தை உருவாக்கும்? நல்ல கேள்வி. அதிகாரம் ஊழியர்கள் பக்கம் கொஞ்சம் சாயமா, இல்ல இது நிறுவனங்களுக்கு சாதகமான சில அம்சங்களையும் மறைமுகமா கொண்டிருக்கா?